பழைய முறைப்படி நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்பா. அப்போது தான் நாம் மட்டுமல்ல எல்லாருமே நலமாக இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, தாத்தா இளமாறன்ட்ட பழைய முறைப்படி நம்ம விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா, இயற்கை உரங்களை பயன்படுத்தி செஞ்சோம்னா நாம் மட்டும் இல்லை நம்ம எல்லாரையுமே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி, எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகேவா. அடுத்து தாத்தா, நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவு தான் நமக்கு உயிர். அதில் விளையிற பயிர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் உணவாக இருக்குது. அதனால் நம்ம உயிர் காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்கள் சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன். அவர் சொன்னதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த உழவு விவசாயம் செய்கிறனால தான் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது, நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ அந்த விவசாயம் நம்ம உயிராக இருக்குது அப்படின்றப்ப அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த பயிர்களை விளைவிக்கிறத பழைய முறைப்படி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும், உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது மூலயமா யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு வலிமையாக இருக்கும், எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்றதுனால நான் நீங்கள் சொன்ன கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் தாத்தா. நான் அப்பாக்கிட்டையும் சொல்கிறேன், என்னோடய நண்பர்கள்கிட்டையும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேவா, சொல்லி முடிச்சிடுறான். அடுத்து என்ன பண்ணுறாரு தாத்தா, நல்லது கண்ணு, அப்படியே செய். எல்லாருக்கும் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளாமலா போவாங்க, மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வர்றதுக்குள்ளே நீ வீடு போய் சேருப்பா. என்ன சொல்கிறாரு அவன் என்ன சொல்கிறான், சொன்னதை தாத்தா நம்ம நல்லது கண்ணு அப்படியே செய், எல்லாருக்கும் நன்மையை தர்ற ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவாங்க. சரிப்பா, நீ வெயில் உச்சி வெயில்னு வச்சுக்க, 12 மணிக்கு மேலே என்னாகும், உச்சி வெயில் வரும், நேராக வெயில் அடிக்கும். அப்போ வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் உனக்கு ரொம்ப டயர்டாகும். நீ அதனால் வெயில் வர்றதுக்குள்ளார வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, வீட்டுக்கு போட்டு சொல்கிறாரு. அடுத்து தாத்தாவிடம் விடைபெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான். இளமாறன் வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அப்போது அங்கு அவனுடைய அப்பா, இளமாறா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது தாத்தா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தவன் என்ன பண்ணுறான், யோசிச்சுக்கிட்டே வந்திருக்கான். யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு யார்கிட்டையுமே பேசாமல் அமைதியாக அவனோட ரூம், ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ரூம் இருக்கும், அந்த மாதிரி அந்த ரூமில் போய் என்ன பண்ணுறான், போய் அமைதியாக இருக்கிறான். அப்போ அங்கே போனால் அவங்க அப்பா ரூமில் அவன் படுத்துக்கிறத பார்த்துட்டு, ஏன்பா என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஓ வயலுக்கு போயிட்டு வந்தியா, இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையே, உங்கள் தாத்தா கூட நான் சொல்கிறதுக்கு எங்கே கேட்குறாரு, இந்த தள்ளாத வயசில் எதுக்கு வயலில் போய் வேலை செய்யணும், வீட்டில் இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன், அது சரிப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலைன்னா என்னாகும், எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம் என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான். அதாவது அவன் என்ன யோசிச்சுட்டு இயற்கை முறையில் விவசாயம் செய்யணும் அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், தாத்தாட்டிருந்து போய் ரூமில் இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஏன்பா அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம், சரி வயலுக்கு போயிட்டு வந்தில்ல, அதனால தான் உனக்கு களைப்பாக இருக்கா, வெயில் சேரலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்து அவனோட அப்பா என்ன சொல்கிறாரு, இளமாறனோட அப்பா, ஆமாம் அவங்க தாத்தாட்ட கூட தான் நான் சொல்கிறேன், இந்த வயசான காலத்தில் காட்டில் போய் இது மாதிரி வயலில் போய் விவசாயம் பண்ண வேணாம், முடியாத வயசில் அப்படின்னு சொல்கிறேன், அவரும் கேட்க மாட்டேங்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், இளமாறன், அது சரிப்பா, எல்லாருமே வயல் வேலைக்கு போகலை அப்படின்னா யார் தான் வேலை செய்கிறது, நமக்கு எப்படி தான் சாப்பாடு கிடைக்கும், நம்ம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி குதர்க்கமாக சொல்கிறான். சொன்னோடனே இளமாறன் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை, அதுதான் உண்மை, அதை அவன் சொல்கிறது, அதை அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறார். தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். ஒன்றுமே பேசலை, அவன் சொன்னது நியாயம்தானே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டார், உடனே வயலுக்கு போகிறார். ஓகேவா, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, செல்ல குழந்தைகளே, அதாவது விவசாயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னா இயற்கை முறையில் பண்ணணும். இயற்கை முறையில் பண்ணால் நம்மளும் நல்லாயிருப்போம், மற்றவங்களும் நல்லாயிருப்போம், எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம். அதுதான் இந்த பாட வழியாக தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கட் பண்ணாதீங்க,
ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இந்த பாடத்துலேருந்து நம்ம வந்து என்ன நிறைய விஷயம் வந்து கற்றுக்குறோம். அதை கற்றுக்கிட்டதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல், இந்த இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுங்கள் குழந்தைங்களே. நீங்கள் வந்து பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் படித்து நல்ல வேலைக்கு போனாலும் அதோட வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாபியாக வந்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடம் வந்து நிறையா இருக்குமா, அதனால தான் என்னால் சுருக்கி சொல்ல முடியல, விரிவாக சொல்லியிருக்கேன். இதில் இருக்க பாட வழியாக இருக்கிற இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் என்ன பண்ணுறீங்க, வாழை மரம் கொஸ்டின் ஆன்சரும் இந்த 2ஆம் பாடம் கொஸ்டின் ஆன்சரையும் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. மற்ற ஒன் வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூம்மா.